Hello everyone, welcome to Manju's Magical Work. இன்னைக்கு வந்து நம்ம bead bead 5 mm half bead, small size stones, 2 mm bead, small size bead bead, sugar bead எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம புட்டாஸ் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து bead needle சீவிங் thread தான் நான் யூஸ் பண்ணி புட்டாஸ் போட போறேன். ஃபர்ஸ்ட் புட்டாக்கு வந்து 2 mm bead வந்து எடுத்துக்கிறேன். thread எடுத்துட்டு 2 mm bead வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் த்ரெட் அப்படியே விட்டுட்டு நான் எப்படி டிரா பண்றனோ அதே மாதிரி நீங்களும் பென்சில டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் வீட் பீடோ ஒரு சுகர் பீடோ வந்து த்ரெட்ல லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லைன்ஸ் டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல வந்து ஏதோ ஒரு லைன் மேல பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். திரும்ப வந்து த்ரெட்டை சென்டர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் வீட் பீடும் சுகர் பீடும் லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டுக்கணும். இதே மாதிரி ஒரு லைன்லயும் வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துட்டு வீட் பீடும் சுகர் பீடும் லோட் பண்ணிட்டு ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சென்டர்ல வந்து நம்ம 2 mm பீடே தான் லோட் பண்ணணும்னு இல்லை. நம்ம இதுக்கு பதிலாக வந்து குந்தன் ஸ்டோனு, கலர் ஸ்டோனு, எந்த ஸ்டோன்ஸ் வேணா நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா லைன்லயும் வந்து எண்ணாட் போட்டு போட்டு கம்ப்ளீட் பண்றோம். இதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து பேக் சைட்ல த்ரெட்டை கொண்டு போய் நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனா அப்படி கண்டினியூவா ஃபில் பண்ணோம்னா நமக்கு பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்காது. அதனாலதான் ஒரு லைனையும் நம்ம தனியா எண்ணாட் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு ஒரு அழகான ஃப்ளாரல் புட்டா வந்து கிடைச்சிருச்சு. இனி செகண்ட் புட்டா எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு த்ரெட் எடுத்துட்டு 5 mm ஹாஃப் பீடை வந்து லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து இந்த 5 mm ஹாஃப் பீடை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போறேன். ரெண்டு சுகர் பீடா வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டே வரணும். 2 இல்லாம 3 4 நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி ஃபில் பண்ணோம்னா நமக்கு வந்து ஷேக் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு பெர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்காது. ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எண்ணாட் போட்டுக்கலாம். இது ரொம்ப பேசிக்கான புட்டா தான், பட் நிறைய பிளவுஸ்ல இது யூஸ் பண்ணுவோம். இனி தேர்ட் புட்டா எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 mm பீடு ஒரு சுகர் பீடு வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் புட்டாவே தான். செகண்ட் புட்டால வந்து மேல வந்து சென்டர்ல இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற புட்டா தான். இனி ஃபோர்த் புட்டா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தேர்ட் புட்டாலேயே வந்து கீழே வந்து சென்டர்ல இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து லோட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டுக்கணும். ஃபிஃப்த் புட்டா எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த் புட்டாலேயே லெஃப்ட் சைட்ல சென்டர்ல இருந்து த்ரெட் எடுத்து ஒரு 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி அதுக்கப்புறம் ரைட் சைட்லயும் வந்து அதே மாதிரி சென்டர்ல இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப ஒரே டிசைன் போட வேண்டாம்னா ஒரு புட்டா மேலே இன்னொரு புட்டா வந்து கண்டினியூவா போட்டுட்டு இருக்கேன். 6th புட்டா எப்படி போடலாம்னா 5th புட்டாலேயே வந்து சென்டர்ல இருக்க கேப்ல எல்லாம் கலர் ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணலாம். சாரி கலருக்கு ஏத்த மாதிரி நம்ம கலர் ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த புட்டாவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இனி 7th புட்டா எப்படி போறதுன்னு பார்க்கலாம். 5th புட்டாலேயே வந்து சென்டர்ல இருக்க கேப்ல எல்லாம் த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு பெரிய வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்க 3 கேப்லயும் வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துட்டு வீட் பீடும் சுகர் பீடும் வந்து லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.